ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸில் நூல்கண்டெல்லாம் போட்டு வச்சுருப்போம். இந்த நூல்கண்டை பிரிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது இது இந்த நூலெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஒன்றோட ஒன்று சுற்றிக்கும். இதனால் நிறைய நூல் வேஸ்ட் ஆகும். எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை போக்குறதுக்கு ஈஸியான ஒரு டிப் இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லோ டேப்பு தான் எடுத்திருக்கேன். செல்லோ டேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க நூல்கண்டை எடுத்துக்கலாம். நூல்கண்டில் அந்த நூல் பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா சுற்றி விட்டுக்கலாம். சுற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணின செல்லோ டேப்பை இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நூல் பிரிஞ்சு வராது. நமக்கு தேவைப்படும் போது செல்லோ டேப்பை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே செல்லோ டேப்பை நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் சமைப்போம். அதுக்காக நான்வெஜ் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட கையை பார்த்தோம் அப்படின்னா அந்த கையிலேருந்து ஒரு வித கெட்ட ஸ்மெல் வரும். நம்ம என்ன தான் சோப்பு ஹேண்ட் வாஷ்லாம் போட்டு வாஷ் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் மட்டும் நமக்கு போகவே போகாது. இதனால் நமக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதை போக்குறதுக்கு ஈஸியான ஒரு டிப் இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய எலுமிச்சப்பழ தோல் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த எலுமிச்சப்பழ சாரெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த தோலை நம்ம தூக்கி போடாமல் இந்த தோலை நம்ம நான்வெஜ் கழுவி முடிச்சதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்வெஜ்ஜில் வரக்கூடிய அந்த கெட்ட ஸ்மெல் நம்ம கையில் வரவே வராது. நல்ல ஒரு குட் ஸ்மெல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கட் பண்ணின கொஞ்சம் நேரத்திலேயே அதோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம கட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இந்த அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம போட்டு வச்சிடலாம். நம்ம எப்போ சமைப்போமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு கலர் சேஞ்சே ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம பேண்ட்டை எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம களையாமல் எப்படி மடித்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேண்ட்டை நான் விரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த கால் பகுதியை ஹாஃபாக மடிச்சுக்கலாம். 2 கால் பகுதியையும் நம்ம ஹாஃபாக மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மடித்த பகுதியை மறுபடியும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம மடித்தாச்சு. மடித்ததுக்கப்புறமா நமக்கு நல்லா நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கலாம். எல்லா பேண்ட்டையும் இந்த மாதிரி அழகாக மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே வார்ட்ரூப்பில் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலஞ்சும் போகாது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்கெட்டில் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுருக்கும் போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்மக்கிட்ட இந்த மாதிரி காட்டன் பேக்லாம் நிறைய கிடைக்கும். கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி காட்டன் பேக் கிடைக்கும். இதை வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடாமல் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பை இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காட்டன் பேக்கை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அது முதல்ல ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அடியில் ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் பேக்கை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காட்டன் பேக்கை இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கும் நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் விளக்கெல்லாம் என்ன ஆயில் பிசுக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம வீட்டிலையே கெட்டி தயிர் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எனக்கு எவ்வளோ தயிர் தேவையோ அந்த அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் மாட்டுப்பால் தான் நான் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதே நம்ம பால் பாக்கெட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கெட்டி தயிர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம். பால் பவுடர் எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதில் பாலை கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மிக்சரை நம்ம இந்த பால்லேயே ஊற்றிக்கலாம்.
இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சு நல்லா வந்து காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். அதாவது கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து தயிர் வந்து கெட்டி தயிராக வந்து கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடான பால் வந்து ஊற்றியிருக்கேன். அடுத்து நான் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த தயிரில் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பாலில் இந்த மாதிரி வந்து ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நைட்டு ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான நமக்கு தயிர் வந்து கிடைக்கும். இப்போ வந்து மார்னிங் வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த கெட்டி தயிரை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லாவே வந்து திக்காக இருக்குது. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரான கெட்டி தயிர் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதோட டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராகவே வந்து இருக்கும். ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இப்போ கார்த்திகை தீபம்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. 3 நாள் வந்து விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த விளக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வந்து வைப்போம். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு நிறைய இருக்கும். அடுத்த தடவை நம்மளால் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த தடவை நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி இந்த அகல் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில விளக்கில் இந்த மாதிரி திரியெல்லாம் வந்து எரிஞ்சு போயிட்டு மீதி கொஞ்சம் வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே குப்பையில் தூக்கி போடாமல் இதை வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம எப்போ வந்து சாம்பிராணி தூபம் வந்து போடுவோமோ அப்போ வந்து அந்த தூபத்தில் இந்த திரியை வந்து போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் சுற்றி போடும்போது சூடம் வந்து வெளியில் வச்சு எரிப்போம் இல்லையா, அதில் கூட நம்ம இந்த திரியை வந்து போட்டுக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு அகல் விளக்கில் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை ஒரு வேஸ்டான நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் கூட வந்து இல்லை. இப்போ நான் வந்து லைட்டாக வந்து தொடச்சி வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இந்த தண்ணியில் கொஞ்சமாக நான் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். விளக்கு வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பு நல்லா வந்து கரையட்டும். கல்லுப்பு நல்லா வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நான் வந்து சபீனா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் வந்து போதும். நான் வந்து கொஞ்சமான விளக்கு வந்து வச்சுருக்கனால கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய விளக்கு இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 எலுமிச்சம் பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சுது அப்படின்னா அந்த சபீனா பவுடர்லாம் வந்து கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வச்சுருக்கக்கூடிய விளக்கை இந்த தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அகல் விளக்கு எல்லாத்தையும் இந்த தண்ணியில் வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா இது வந்து கொதித்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இதோட எண்ணெய் அழுக்கு எல்லாமே வந்து மேலே பிரிஞ்சு வரும். இதோட அழுக்கு கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும். சூடு வந்து நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போது இந்த விளக்கை வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து விளக்கை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு நல்ல தண்ணியில் இந்த மாதிரி லைட்டாக வந்து டிப் பண்ணி அலசி எடுத்தாலே வந்து போதும். நமக்கு நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி எல்லா விளக்கையும் நம்ம வந்து கழுவி காய வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேட்டர்லாம் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த கிரேட்டரில் இந்த மாதிரி வந்து அழுக்கு வந்து இருக்கும். இதை நம்ம வந்து கையால் ப்ரஷ் வச்சு வந்து தேய்க்கும் போது கையில் வந்து கிழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம தேய்க்கும் போதே டக்குன்னு வந்து கிழிச்சிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக நல்லா வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி டிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் துலக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எந்த பேஸ்ட்டு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பேஸ்ட்டை இந்த கிரேட்டரில் வந்து தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போது அந்த ஸ்க்ரப்பர் அந்த ஷார்ப்பான இருக்கிற இடத்துல வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி மாட்டிக்கும் போது ஸ்க்ரப்பர் வந்து பிஞ்சு போய் நிறைய வேஸ்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம். சேஃபும் கூட, நம்ம கையில் கிளிக்காமையும் இருக்கும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு நல்லா வந்து பளபளன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணும்போதே நமக்கு நல்லாவே வந்து பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் குழம்போ ரசமோ வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இது சைடில் லீக் ஆகி அந்த பேகு ஃபுல்லாக நமக்கு வந்து ஒழுகி வீணாயிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலோ டேப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இந்த டிஃபன் பாக்ஸில் குழம்போ ரசமோ வந்து ஊற்றுனதுக்கப்புறமா இந்த சைடில் சுற்றி நம்ம இந்த செலோ டேப்பை வந்து ஒட்டிக்கலாம்.
நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றியாச்சு. இப்போ நீங்கள் எப்படி வந்து ஆட்டினாலும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு சாம்பாரோ ரசமோ லீக் ஆகி நமக்கு வந்து வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேஸ்டெல்லாம் நமக்கு வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாலும் கொஞ்சமாக உள்ளே நமக்கு வந்து இருக்கும். அதை நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காயின் தான் வந்து எடுத்திருக்கேன். காயினை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நம்ம காயினை வச்சு இந்த மாதிரி எடுத்து விடும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த அடியில் இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் கூட நமக்கு வந்து பேஸ்ட்டு வந்து வேஸ்ட்டே ஆகாது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து பிடிச்சிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளிப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஹேர் கிளிப்பை நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு இதில் வந்து பேஸ்ட்டு இருக்கும். ஸோ அதையும் நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள் டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கீ செயினில் இந்த மாதிரி சாவியெல்லாம் கோக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அதோட இந்த வளையத்தை இந்த கை விரலால் எடுக்க வந்து ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்மளால் சரியாக வந்து எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நகத்தை அந்த மாதிரி வந்து வைக்கும்போது கை வலிக்கவும் வந்து செய்யும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து காயின் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வளையத்தை லைட்டாக இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த காயினை இந்த நடுவில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சாவியை இந்த கீ செயினில் அந்த வளையத்தில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த காயினை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கோத்துக்கலாம். இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்திருக்கேன். அதில் 1 மூடி அளவுக்கு ஹேண்ட் வாஷ் வந்து ஊற்றிக்கிறேன். கூடவே வந்து 1 மூடி அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து ஊற்றிக்கிறேன். இது ரெண்டையும் வந்து ஊற்றினதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மல்டி பர்பஸ் கிளீனிங் லிக்விட் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் பிசுக்கும் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு குட் ஸ்மெல் இருக்கும். நம்ம வந்து கம்ஃபர்ட் சேர்த்தனால கிச்சன் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் டைலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சி விட்டுக்கலாம். கிச்சனில் இந்த மாதிரி வந்து செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த எறும்பு தொல்லைகள்லாம் நமக்கு அதிகமாக இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.